உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரும் ஒரே உயிர்தான், பிறப்பினால் ஒன்றுதான், சமம்தான் என்கின்ற கருத்தை திருக்குறளில் வலியுறுத்துகிறார். அதனால் தான் நாம் திருக்குறளை முன்னிறுத்தி இந்த நிகழ்வுகளை செய்கிறோம். உலகத்தில் தோன்றிய எத்தனை இலக்கியங்களும் எத்தனை படைப்பாளர்களும் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சொல்லாத ஒரு கருத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியதால் நாம் திருக்குறளை முன்னெடுக்கின்றோம். அதை இயற்றிய திருவள்ளுவரை வணங்குகின்றோம். அதனால் தான் திருக்குறள் நெறியில் நம்முடைய வீட்டு நிகழ்வுகளான இது போன்ற திருமண விழா, காதணி விழா, பிறந்தநாள் விழா, பெயர் சூட்டு விழா, புதுமனை புகு விழா, நீத்தார் நினைவேந்தல், அலுவலகம் திறப்பு விழா, இப்படி வீட்டில் நாம் நிகழ்த்துகின்ற அனைத்து விழாக்களையும் தமிழ் வழியில் திருக்குறள் நெறியில் நாம் வந்துள்ள அனைவருக்கும் புரிகின்ற மொழியில் நாம் நடத்தி வைக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்று நம்முடைய இளந்தென்றல் மதுவிதாவின் நிகழ்வின் இல்லற இணையர்ப்பு நிகழ்வை திருக்குறள் நெறியில் நாம் நிகழ்த்துகின்றோம். நாங்கள் நிகழ்த்துகின்ற 61வது நிகழ்வு. இந்த நிகழ்வு